அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். எல்லாரோட கவலை என்ன? எவ்வளவுதான் பரிகாரம் சொன்னாலும் நல்லா பூஜை பண்றேன் எல்லாம் பண்றேங்க, லட்சுமி கடாட்சமே வரமாட்டேங்குது சொல்றாங்க தவிர எதனால வரல? பூஜை பண்ணி எல்லாம் பண்ணீங்க, ஒன்னே ஒண்ணு மட்டும் விட்டுட்டீங்கல்ல. உங்க வீட்டு நிலவாசல் தலைவாசல்னு சொல்லக்கூடிய கதவு, மெயின் என்ட்ரன்ஸ் கதவு, அதுல போய் பாத்தீங்களா எவ்வளவு ஒட்டடை இருக்கு, எவ்வளவு அழுக்கு இருக்கு? வாசல்ல பாருங்க, மேலெல்லாம் ஒட்டடை தொங்கும், அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம், போவோம் வருவோம் எல்லாம் பண்ணுவோம். அதனால நீங்க செய்யக்கூடியவர்கள் எத்தனை பூஜை பண்ணுங்க, எத்தனை புனஸ்காரம் எல்லாம் பண்ணுங்க, அந்த லட்சுமி கடாட்சம்ங்கிறது கொஞ்சமா தான் வரும். ஆனா நீங்க செய்ய வேண்டிய வேலை, முதல் வேலை என்ன? வாரம் நேர போய் வாசக்கதவை பாருங்க, ஒட்டடை இருக்கா? முதல்ல இந்த ஒட்டடையை தட்டி அந்த கதவை தொடச்சி தண்ணி போட்டு அந்த கதவை தொடச்சு கிடச்சு நல்லா நீட்டா வைங்க. மேல ஒட்டடை இருக்கா? அப்படி அண்ணாந்து பாருங்க, மேல ஒட்டடை இருக்கு. மேல ஏதாவது பால்கனி மாதிரி இருந்ததுன்னா, அது மேல டெரஸ் இருந்ததுன்னா நேர ஒட்டடையெல்லாம் தட்டிட்டு எல்லாம் அந்த இடம் நீட்டா இருக்கா, செருப்பை ஒழுங்கா போட்டிருக்குமா, கண்ட இடத்துல இருக்கா, அந்தந்த ரேக்ல வச்சிருக்குமா, அந்தந்த ரேக்ல தள்ளி அந்த இடத்த நீட்டா மெயின்டைன் பண்ணும். தலைவாசல் இருக்கிற இடம் ரொம்ப நீட்டா அழகா சுத்தபத்தமா இருந்தா தான் லட்சுமி அந்த வீட்டுக்கு வருவா. சுத்தம்ங்கிறது என்ன? நீட்டு. ஒட்டடை இருக்கக்கூடாது. முதல்ல ஒட்டடையை ரிமூவ் பண்ணும். எட்டுக்கால் பூச்சி இருக்கும், ஒட்டடை இருக்கும், எதோ இருக்கும், எல்லாத்தையும் தட்டி 15 நாள்களுக்கு ஒரு முறை அதை துடைக்கணும். வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க. இல்ல வாரம் நான் செய்வேன் அப்படின்னா வாரம் செய்யுங்க. ஃப்ரண்ட்லையும் செய்யுங்க, பேக்லையும் செய்யுங்க. நீட்டா இருக்கணும். லக்ஷ்மி வரக்கூடிய இடம், கண்ணன் வரக்கூடிய இடம், கிருஷ்ணன் வரக்கூடிய இடம், எல்லாரும் நீங்களே வரீங்க வாசல் வழியா. அப்ப அந்த வாசல் வழியா வலது கால எடுத்து வீட்டுக்குள்ள வரும்பொழுது அந்த டோர் அழுக்கா இருந்தா, என்ன ஒரே அழுக்கா இருக்கு, நீங்க விட்டுருங்க. வேற யாராவது வருவாங்க வீட்டுக்கு, வரும்பொழுது சோஃபால உட்காருவாங்க, அப்படியே பார்ப்பாங்க, என்னம்மா இவ்வளோ ஒட்டடை இருக்கு, அடிக்க மாட்டியா? அவங்க கேட்கும்போது நமக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் வரும். இல்லைங்க, நேத்தான் அடிச்சேன், அதுக்குள்ளேயும் ஒட்டடை வந்துருச்சு. அவருக்கு தெரியும், இந்த அம்மாவோ ஐயாவோ அந்த வீட்டு குழந்தைகள கையே வச்சதில்லை, ஒரே தூசு படிஞ்சிருக்கும். அதெல்லாத்தையும் தட்டுங்க. நீட்டா அழகா இருக்கணும். தலைவாசல் கதவு, நிலவாசல் முதல் கதவை தான். அந்த கதவை தாண்டி வரவங்களும் ஒரு சந்தோஷமா உள்ள வந்துட்டு சந்தோஷமா வெளியில போகணும். அப்ப என்ன தேவை? நீட்னஸ் தேவை. எங்க தேவை? அந்த கதவை அடிக்கடி தொடங்க. ஒரு தூசி கூட இருக்கக்கூடாது. சார், நான் ரோட்டோரமா இருக்கேன், எல்லாம் பஸ் சர்ன்னு போகுது, எல்லா மண்ணும் வீட்டுக்குள்ள வரட்டும். அப்ப தினமும் தொடங்க. வாசல் தளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கதவை தொடச்சிட்டு வாசல் தளிக்கலாம். இது மாதிரி நீங்க செய்ய லட்சுமி கடாட்சமானது தானா ஓடி வந்துடும் வீட்டுல. எவ்வளவுதான் பூஜை பண்ணாலும் சரி, எனக்கு லட்சுமி கடாட்சம் இல்லவே இல்லை, கம்மியாதான் வருதுன்னு யாரெல்லாம் நினைச்சாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க? இதெல்லாம் நீட்டா பண்ணி நீட்டா தொடச்சு அருமையா வச்சுக்கிட்டதுனாலதான் லட்சுமி கடாட்சம் உங்க வீட்டுக்குள்ள வந்தது. நீங்க பண்ணுங்க, நீங்க செய்யுங்க, உங்க வீட்டுக்கு அருமையா லட்சுமி வருவா. அதாவது லட்சுமி, பெருமாள் எல்லாம் வருவாங்க. குலதெய்வம் கூட உங்க வீட்டுக்கு வந்துருங்க நீட்டா இருந்ததுன்னா. அப்ப எது நீட்டா இருக்கணும்? என்றுமே தலைவாசலானது நீட்டா இருக்கணும், அருமையா இருக்கணும், அழகா இருக்கணும். வாசலை நல்லா தளிச்சு நல்லா அலம்பி விட்டு கோலம் போட தெரியணும், போட்டிருக்கணும். இவளெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க உள்ளுக்குள்ள பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க எப்பொழுதும் போல ஆஸ் யூசுவல் பூஜை. வெளியில நீட்டா இருக்கு, உள்ள பூஜை பண்றோம். வீட்டுக்குள்ள வந்தாலே விபூதி ஊதுபத்தி வாசனை கம 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 கமன்னு இருக்கு. வந்தா அப்பாடா ஹாயா வந்து உட்கார்றாங்க, நல்ல வாசனை அடிக்குதுங்க வீட்டுல, அருமையா இருக்குங்க. என்ன யூஸ் பண்றீங்க? இந்த கடையில ஒரு பத்தி வாங்கினேங்க, ஒரு நாளைக்கு 4 பத்தி ஏத்தி வைப்பாங்க, அருமையா இருக்கும். நீங்களே இதை ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப வாசல் நீட்டா இருக்கு, உள்ளுக்குள்ள நீட்டா இருக்கு, பூஜை ரூம் நீட்டா இருக்கு, வாசனை மூக்க தொலைக்குது. அப்ப லட்சுமி என்ன பண்ணுவாளாம்? உங்க வீட்டுல வந்து அப்பா எனக்கு பிடிச்ச வீடு இதுதான், நான் இங்கேயே இருக்கேன். அப்ப ஹெல்த் கிடைக்கும், வெல்த் கிடைக்கும், எல்லாம் கிடைக்குங்க வாழ்க்கையில. செய்யறீங்களா? போய் பாருங்க, வாசல்ல போய் பாருங்க, உட்காரதுக்கு ஏந்துருங்க. பாத்தீங்களா? அங்க பாருங்க, விரல வச்சு தேய்ச்சிட்டீங்களா? பாருங்க, அழுக்கு இருக்கா? அந்த அழுக்கு இருக்கக்கூடாது. இப்ப எடுங்க துணிய, ஒரு வாளி எடுத்துட்டு வாங்க,
ஒரு துணியை நனைங்க, தொடங்க, அப்படி நின்று பாருங்க. பா, இங்க வீடு வாங்கி 10 வருஷம் ஆச்சுங்க, இந்த கதவு இன்னைக்கு தொடச்சேன், புத்தம் புதுசா கதவு இருக்கு. வீட்டுக்காரர் வருவார், என்ன கதவு மாத்தினியா, எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், 2-3 வருஷத்துக்கு வார்னிஷ் போடுவோம், அப்பதான் அந்த கதவை கிளீன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த கதவு பக்கம் போயே இருக்க மாட்டோம். இனிமே 15 நாளைக்கு ஒரு தடவை உங்க வீடு கதவு கிளீனா இருக்கணும், தலைவாசல் கிளீனா இருக்கணும், அழகா இருக்கணும், தினமும் கோலம் போடணும். பண்றீங்களா? நீங்க சந்தோஷமா இருந்தாதான் நான் இருக்க முடியும். இருங்க, ஹாப்பியா இருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.